படத்தோட ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ரெட்ரோட வைபிலேயே இருப்பீங்க. அண்ட் சூர்யா சாரோட லுக்காக இருக்கட்டும், அந்த சீனாக இருக்கட்டும், வர்ற எவ்ரி சிங்கிள் சீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட்ரோட லுக்கில் தான் அவர் இருப்பார். அந்த மாதிரி வைபை வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட செட் பண்ணிடுவாங்க. பட் ப்ரீ கிளைமேக்ஸில் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு படமாக மாறுது. அது வேறு மாதிரி படமாக வர்றது முக்கியம் இல்லை. அண்ட் ஹவ் ஆடியன்ஸ் இஸ் அக்செப்டட். மேபி சம்ஹவ் அந்த எமோஷனில் வச்சு நீங்கள் வந்து டிரைவிங் ஃபோர்ஸை கடத்திடலாம். பட் அது வந்து டக்குன்னு ஜான் ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த படத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கல்ல, நீங்கள் அந்த சீனை ஏற்றுக்குவீங்க. அந்த சீனை உங்களுக்கு சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரசிக்கிறபடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் வந்துடும். எஸ், இந்த படம் மொத்தமாக முடிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்கும், எப்படி இந்த படம் உங்களுக்கு கன்சியூம் பண்ணிச்சு, நீங்கள் என்னத்தை கன்சியூம் பண்ணீங்க, என்னத்தை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய டவுட்டு தாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.